என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி vlogs. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சுவையான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சேமியா பாயாசம் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த சேமியா பாயாசம் செய்ய வெறும் 10 நிமிஷம் போதும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த சேமியாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சேமியா வேகத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுமே இதிலேயே நான் 2 கப் காசின பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போது இந்த சேமியா பாயசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட்டோட சுவை அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா பாதி சர்க்கரையும் பாதி மில்க் மெய்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா நம்ம சட்டுன்னு இந்த பால் பாயசத்தை நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து இந்த சேமியா பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சேமியா பாயாசம் ரெடி. இந்த மெத்தடில் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.